அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய குருநாதர் சுகபிரம்ம ரிஷி பாதம் பணிந்து 26/4/2026 சித்திரை மாதம் 13ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள். திதி மாலை 6 மணி 7 நிமிடம் வரை தசமி பின் ஏகாதசி. நட்சத்திரம் இரவு 8 மணி 27 நிமிடம் வரை மகம் பின் பூரம். வாரசூலை மேற்கு பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடம், மறைவு 6 மணி 26 நிமிடம். ராகு காலம் 4 மணி 53 நிமிடம் முதல் 6 மணி 26 நிமிடம். யமகண்டம் மதியம் 12 மணி 15 நிமிடம் முதல் 1 மணி 47 நிமிடம். குளிகை நேரம் 3 மணி 20 நிமிடம் முதல் 4 மணி 53 நிமிடம். நல்ல நேரம் காலை 7 மணி 15 நிமிடம் முதல் 8 மணி 15 நிமிடம். மாலை 6 மணி 30 நிமிடம் முதல் 7 மணி 30 நிமிடம். கோச்சாரம் மேசத்தில் சூரியன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன் மற்றும் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, செவ்வாய், புதன். சந்திராஷ்டமம் மகர ராசி. உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 6 மணி 4 நிமிடம் முதல் 8 மணி 10 நிமிடம் சந்திராஷ்டமம். உத்திராட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 8 மணி 10 நிமிடம் முதல் மதியம் 2 மணி 10 நிமிடம் சந்திராஷ்டமம். உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் 2 மணி 10 நிமிடம் முதல் இரவு 8 மணி 10 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். திருவோணம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இரவு 8 மணி 10 நிமிடம் முதல் அதிகாலை 2 மணி 10 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். இன்றைய 12 ராசிக்கான பலன்கள். மேச ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் புத்திசாலித்தனம் மிளிரும் நாள். பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் வரும். ஸ்டாக் மார்க்கெட் மற்றும் சூதாட்டங்களை தவிர்ப்பது நல்லது. பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் இன்று அகலும். குலதெய்வ வழிபாடு மேன்மை தரும். மேச ராசியில் பிறந்தவர்கள் இன்று சூரிய பகவானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் வண்டி, வாகனம் அல்லது வீடு தொடர்பான பராமரிப்பு வேலைகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். தாயாரின் உடல்நலம் சீராகும். தாய்வழி உறவுகளால் உங்களுக்கு இன்று ஆதாயம் உண்டு. தேவையற்ற அலைச்சல்களை இன்று தவிர்ப்பது நல்லது. அதன் மூலம் உடல் சோர்வு ஏற்பட வாய்ப்புண்டு. ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் இன்று திருமாலை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 2. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் இன்று வெற்றிகரமாக முடியும். இளைய சகோதரர் அல்லது சகோதரிகளிடமிருந்து உங்களுக்கு லாபங்கள் உண்டு. சிறுதூர பயணங்கள் மூலம் ஆதாயம் பெறும் நாள். பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் தேவை. தொண்டை மற்றும் காது சம்பந்தமான நோய்களிலிருந்து இன்று விடுதலை கிடைக்கும். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இன்று குரு பகவானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. கடக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுக்கள் எழும். சுவையான உணவுகள் இன்று மகிழ்வீர்கள். கண் தொடர்பான சிறு உபாதைகள் வரலாம், கவனம் தேவை. கடக ராசியில் பிறந்தவர்கள் இன்று துர்க்கை அம்மனை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசியிலேயே சந்திரன் பயணிப்பதால் உற்சாகமான நாள். உங்களின் ஆளுமை திறன் வெளிப்படும். புதிய முயற்சிகளுக்கு ஆதரவு கிடைக்கும். பிடிவாத குணத்தை தவிர்த்து மற்றவர்களின் கருத்துக்கு மதிப்பளிப்பது நல்லது. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இன்று சித்தர்கள் வழிபாடு சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 4. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் சுப விரயங்கள் ஏற்படும். ஆன்மீக பயணங்கள் செல்ல திட்டமிடுவீர்கள். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் லாபம் வரும்.
தூக்கமின்மை அல்லது தேவையற்ற மனக்கவலை வந்து செல்லும். தியானம் அல்லது யோகா செய்வது சிறப்பு. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் இன்று திருமாலை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வந்து பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. துலா ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிகளிடம் உதவிகள் கிடைக்கும். பணவரவு என்பது என்பது இன்று திருப்திகரமாக இருக்கும். அதிகப்படியான மகிழ்ச்சியில் முக்கியமான வேலைகளை மறந்து விடாதீர்கள். துலா ராசியில் பிறந்தவர்கள் இன்று மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் வேலையில் பாராட்டு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். அதிகாரிகளுடன் பேசும்போது பணிவு அவசியம். புதிய வேலை தேடுபவர்களுக்கு இது வேலை கிடைக்க வாய்ப்புண்டு. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இன்று அனுமானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வந்து மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் அதிர்ஷ்டமான நாள். தந்தையின் ஆதரவு கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு செய்யும் வாய்ப்பு அமையும். நீண்ட தூர பயணங்கள் மூலம் நீண்ட தூர பயணங்கள் மூலம் லாபங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பயணங்களின் போது உங்கள் உடைமைகளை கவனமாக பார்த்துக் கொள்வது அவசியம். கோவில் திருப்பணிகளில் கலந்து கொள்வது மூலம் உங்களின் மனம் வந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இன்று தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வந்து வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. மகர ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள். புதிய காரியங்களை தொடங்க வேண்டாம். வண்டி வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கை தேவை. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். இன்று வந்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். மகர ராசியில் பிறந்தவர்கள் இன்று வந்து சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வந்து கருநீலம். அதிர்ஷ்ட எண் 7. கும்பராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் கூடும். கூட்டு தொழிலில் லாபம் உண்டு. வாடிக்கையாளர்கள் வந்து மகிழ்ச்சி அடைவார்கள். வெளிநபர்களிடம் அந்தரங்க விஷயங்களை வந்து பகிர வேண்டாம். நண்பர்கள் மூலம் இன்று தக்க சமயத்தில் உதவிகள் கிடைக்க வாய்ப்புண்டு. கூட்டு தொழில் செய்பவர்கள் இன்று சிறு எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம். கும்ப ராசியில் பிறந்தவர்கள் இன்று காவல் தெய்வங்களை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வந்து கருப்பு. அதிர்ஷ்ட எண் 4. மீன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்ருஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் எதிரிகள் விலகிச் செல்வார்கள். கடன் சுமை குறைய வழி பிறக்கும். ஆரோக்கியத்திலிருந்து முன்னேற்றம் ஏற்படும். பணியிடத்திலிருந்து வேலைப்பளு சற்று அதிகமாக இருக்கும். மீன ராசியில் பிறந்தவர்கள் இன்று தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. இன்று 12 ராசிக்கான பலன்கள் கண்டோம். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.